எபிரேயர் 10:38. உங்களுக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் அந்த வார்த்தையை கொடுத்தார். அநேக வார்த்தைகளை விசுவாசத்தை குறித்து நம்ம கேட்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட விசுவாசத்தோடு தான் நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனாலும் சில நேரங்களிலே நமக்குள்ள அவிசுவாசம் வருகிறது. பிரச்சனை நேரத்திலே, ஆபத்து வேலையிலே, சில நேரத்தில் நாம் தேவனுடைய வார்த்தையில விசுவாசிக்க முடியாதபடி நாம் அவிசுவாசத்துக்களே கடந்து செல்கிறோம். ஆனாலும் கூட இந்த நாளிலே கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை இன்னும் அதிகமாக ஆண்டவர் தட்டி எழுப்புகிறவராய் இருக்கிறார். நம்ம எல்லாருமே விசுவாசிகள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்ம விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருக்கவே முடியாது. நம்ம விசுவாசத்தினாலதான் ரட்சிக்கப்பட்டோம். விசுவாசத்தினாலதான் நம்ம ஞானஸ்தானம் பெற்றோம். நம்ம விசுவாசத்தினாலதான் இந்த இடத்துல அமர்ந்து ஆண்டவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். விசுவாசத்தினாலதான் நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன சொல்றார்? நீதிமான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ரோமர் 10:9-8 நாம் வாசிக்கும் பொழுது இந்த விசுவாசத்தை ஆண்டவர் நம்முடைய இருதயத்திலே வைத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் ஆண்டவர் விசுவாசத்தை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார் என்று ரோமர் 12 நாம் வாசிக்கிறோம். இந்த விசுவாசத்தை துவக்கிறவரும் இயேசுதான். இந்த விசுவாசத்தை முடிக்கிறவரும் இயேசுதான். மரண பரியந்தம் நாம் விசுவாசத்தோடு நம்முடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க ஆண்டவர் நமக்கு கிருபையை தந்திருக்கிறார். அல்லேலூயா. ரோமர் 10:9-8 வாசிக்கிறோம். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நாம எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசத்தோட படிக்கிறோமோ அப்போதெல்லாம் நீதி உண்டாகிறது. நம்ம வாயிலை அறிக்கை செய்யும் பொழுது நமக்குள்ள விடுதலை உண்டாகிறது. நீங்க விசுவாசிக்கிற தேவனுடைய வார்த்தையை நாவினாலே அறிக்கை செய்யும் பொழுது ஒரு விடுதலையை பார்க்கிறோம், ஒரு ரட்சிப்பை நாம் பார்க்கிறோம். ரோமர் 4:17 வாசிக்கிறோம். ஆபிரகாமினுடைய விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ரோமர் 4:17 வாசிப்போம். ஆபிரகாமை குறித்து நாம பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமை விசுவாசத்தை குறித்து இந்த ரோமர் 4:17 அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை ஆபிரகாம் நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோட தேவனிடத்திலே விசுவாசம் வைத்தார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனிடத்திலே அவன் விசுவாசம் வைத்தான். ஆபிரகாம் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. தன்னுடைய சரீரம் செத்து போனாலும் தன்னுடைய மனைவி சாராருடைய அந்த கற்பம் செத்து போனதையும் ஆபிரகாம் எண்ணாதிருந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆபிரகாம் விசுவாசத்தபடினால் தேவன் அதை நீதியாக எண்ணினார். அவனுடைய விசுவாசம் பார்த்தீங்கன்னா 25 ஆண்டுகள் ஆபிரகாம் தேவன் மேல விசுவாசம் வச்சார். ஆண்டவர் அவனுக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார். அதை முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தை வல்லவராக மாறினார். அதனாலதான் பாருங்க ஆபிரகாம் விசுவாசிகளுக்கு தகப்பனாக மாற முடிந்தது. இல்லாதவைகளை இருக்கிறதாக நினைத்து நம்பினார். விசுவாசமானது நம்பப்படுவதில் உறுதியும் காணப்படாதவையில் நிச்சயமா இருக்கிறது. ஒரு பொருளை கண்ணால பார்க்கிறோம், அதுக்கு பேர் நம்பிக்கை. காணாதது ஒன்றை நாம் நம்பும் பொழுது அதுக்கு பேரு விசுவாசம். நாம் ஆண்டவரை இயேசுவை நாம் பார்க்கவில்லை, நாம் காணவில்லை. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? கண்டு விசுவாசிக்கிறதை பார்க்கிறோம், காணாமல் விசுவாசிக்கிற அதிக பாக்கியவான் என்று தோமாவிடத்திலே சொல்வதை பார்க்கிறோம். அப்ப ஆபிரகாம் எதை விசுவாசித்தார்? ஆண்டவர் தனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்பதை விசுவாசித்தார். அதே போல பெற்றுக் கொண்டார். ஆண்டவர் கொஞ்ச நாள் கழித்து அவருடைய விசுவாசத்தை சோதித்தார். அதே குமாரனை தனக்கு வழியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசின பொழுது அதிலேயும் ஆண்டவர் மேல இருக்கிற விசுவாசத்தை விடவில்லை. நீங்க எபிரேயர் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் மரித்தவர்களிருந்து ஈசாக்கை உயிரோடு எழுப்ப முடியும் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஈசாக்கை பலிபீடத்திலே ஆண்டவருக்காக ஒப்புக் கொடுத்தார். அப்படியே ஈசாக்கை திரும்ப பெற்றுக் கொண்டார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது
ஆபிரகாமை போல நாம் எதை இழந்தாலும் அதை நாம் திரும்ப பெற்றுக்கொள்வதாய் இருக்கிறோம். 1 பேதுரு 1:7 நான் வாசிக்க போவது, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படுவோம். அதை பார்க்கிறோம். அதிக விலையேற பெற்ற நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு ஆண்டவராய் இயேசு வரும்பொழுது நமக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாகும். அப்ப நம்ம விசுவாச வாழ்க்கையை ஆண்டவர் துவக்கி நம்முடைய மரண பரியந்தம் ஆண்டவருடைய வருகை வரைக்கும் நம்ம விசுவாசத்தினால்தான் பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தினால்தான் அவருக்குள் வாழ்கிறோம். விசுவாசத்தினால்தான் அவருக்குள்ளே நம்ம பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். எபிரேயர் 10:38 வாசித்தோம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. அப்ப நிறைய பேருடைய விசுவாசம் இடையில பாத்தீங்கன்னா தேவனை விட்டு விலகி போகிறாங்க, ஆண்டவருடைய அன்பை விட்டு விலகி போகிறாங்க, ஆண்டவரை மறுதலித்து விலகி போகிறாங்க. ஆனா கர்த்தர் இந்த நாள் வரைக்கும் நமக்குள்ளே துவங்கி வைத்த அந்த விசுவாசத்தை அவர் காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசமய கப்பலை பிசாசானவன் சேதப்படுத்தாதபடி தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை விசுவாசத்திலே அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஜெபத்திலே விசுவாசத்தோடு எதெல்லாம் கேட்டீர்களோ அதையெல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். விசுவாசம் என்பது தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறது போலவே அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்ம ஜெபத்துல உட்காரும் பொழுது நமக்கு விசுவாசம் இருக்கணும். அதனால பாருங்க, நம்ம ஜெபித்த பிறகு துக்க முகத்தோடு இருக்கவே கூடாது. ஜெபித்த பிறகு கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியா இருப்பதுதான் அவர் மேல வைத்த விசுவாசத்துக்கு ஒரு அடையாளமா இருக்கிறது. விசுவாசம் இருக்கிற இடத்துல கவலையோ பயமோ இருப்பதில்லை. விசுவாசிக்கிறவர் பதறான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். விசுவாசிக்கிறவனுக்கு தான் எல்லாம் கூடும் என்று ஆண்டவர் சொன்னார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னார். கடுகு விதையளவு நமக்குள்ளே இருந்தால், கடுகு விதையளவு விசுவாசம் நமக்குள்ளே இருந்தால் கூட பெரிய மலை போன்ற பிரச்சனைகளையும் நம்மால மேற்கொள்ள முடியும். அப்படி என்றால் அவிசுவாசம் ஆண்டவருக்கு ஒரு பிடிக்காத ஒரு காரியம். நம்ம ஜெபிக்கிறோம், நல்லதான், நல்லா துதிக்கிறோம், விசுவாசத்தோட நம்ம வேதத்தை வாசிக்கிறோம். ஆனா வாயின் வார்த்தைகளில விசுவாசம் இல்லாமல் போயிடுது. நம்ம பேசுற எல்லா வார்த்தைகளுமே பயம் நிறைந்த வார்த்தைகள், அவிசுவாசமான வார்த்தைகள், தோல்வியான வார்த்தைகள். இதனால பாருங்க, நம்ம எவ்வளவு ஜெபிச்சாலும் அந்த விசுவாசம் கிரியை செய்யாமல் போகிறது. அதனாலதான் வேதத்துல வாசிக்கிறோம், நாம எதை விசுவாசிக்கிறோமோ அதை நம்ம பேசும்பொழுது நிச்சயமா இந்த போராட்டம்